ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால परमेश्वर और जगत का उद्धार करता है जी उठा यीशु मसीह के बहुमूल्य உங்க नाम से எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम के अभिवादन देते हैं. நல்லா இருக்கிறீங்களா? क्या आप सब अच्छे हो? இன்னைக்கு ஒரு புதிய நாள், आज एक नया दिन, புதிய கிருபை, नया अनुग्रह, புதிய தரிசனங்களை नए दर्शनों ஆண்டவர் को உங்களுக்கு இன்றைக்கு தருவாராக. परमेश्वर आपके लिए वो दे. சோர்ந்து போகாதங்க. निराश मत உங்களை होइए. ஆண்டவர் நடத்துவா, परमेश्वर आपको चलाएगा, உங்களை பலப்படுத்துவா. आपको वो बलवंत வேத करेगा. வெளிச்சத்தின் தானத்தின் மூலமாக वचन दीपक के रोश के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில் आपसे मिलने में நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். हम बहुत ही आनंदित होते நாம் हैं. இன்றைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லாமா? हम आज के वचन की ओर जाएंगे. நீங்க ஆயத்தமா क्या இருக்கிறீங்களா? आप सब तैयार हो? வாசிப்போம். पढ़ेंगे சங்கீதம் भजन संहिता की पुस्तक 94 94 चैप्टर 18 சொல்லப்பட்டிருக்குது. 18 वचन में कहा गया என் है, கால் சறுக்குது என்று சொல்லும் பொழுது जब मैंने कहा मेरे पांव फिसलने लगे हैं, கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. तब हे यहोवा तेरी करुणा ने मुझे थाम लिया. சிலவங்க சொல்லுவாங்க தெரியுமா, कुछ लोग कहते हैं நான் நடந்து போயிருந்தேன், கால் சறுக்கிட்டு கீழே விழுந்துட்டேன். मैं अच्छे से ही चल रहा था लेकिन पांव फिसलकर मैं गिर गया. நான் பாத்ரூம் போனா கீழே தவறி விழுந்துட்டா கால் ஒடிஞ்சு கிடக்கம்பாங்க. बाथरूम में गया था, पैर फिसलकर नीचे गिरकर पैर टूट गए. சில கால் சறுக்குகிறது, कुछ समय पैर फिसल जाते வலி हैं, விலகுகிறது. जो रास्ते भटक அப்போ जाते हैं. தாவீது சொல்லுகிறான், तो दाऊद कहता है, என் கால் சறுக்க நான் சொல்லும் பொழுது जब मैंने कहा मेरे पांव फिसलने लगे, கிருபை என்னை தாங்குகிறது. हे यहोवा तब तेरी करुणा ने मुझे थाम लिया. கலங்காதங்க. व्याकुल मत होइए. அறியாமலோ अनजान में தெரியாமலோ या अनजाने में எப்படியோ कैसे तो உங்க கால் சறுகி இருக்கலாம், आपका पैर फिसल गए உங்க வழி होंगे, நீங்க விலகி போயிருக்கலாம். आपके मार्ग से आप भटक कर गए ஆனா होंगे, அவருடைய கிருபை உங்களை தூக்கி நிறுத்தும். लेकिन उसकी करुणा आपको उठाएगी. அவருடைய கிருபை உங்களை வழிநடத்தும். वो आपकी उसकी करुणा आपको நீங்க चलाएगी. சொல்லுங்க, आप कहिए, உங்களுடைய கிருபை என்னை தாங்கட்டும். आपका करुणा मुझे थाम ले. உங்களுடைய கிருபையினால் எங்களை ஆண்டவரே நீர் வழிநடத்தும். आपके करुणा से मुझे आप चलाइए. இன்னைக்கு தாவீதை போல சொல்லும் பொழுது दाऊद की तरह आप कहते உங்களை समय ஆண்டவர் நடத்துவா, परमेश्वर आपको உங்களை चलाएगा, பலப்படுத்துவா. आपको बलवंत करेगा. நாம் செபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. அன்பின் பிதாவே நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता आपको धन्यवाद करते हैं. பிள்ளைகளுக்காக आपके செபிக்கிறேன். बच्चों के लिए प्रार्थना உங்களுடைய करते हैं. கிருபை தாங்கட்டும். आपका करुणा उन्हें संभाले. ஒருவேளை கால் சறுக்கி இருக்கலாம், शायद उनका पैर फिसल गया உம்மிட்ட होगा, தூரம் போயிருக்கலாம். आपसे दूर चले ஆனா गए அவளை होंगे, நேசிக்கிற தேவன் लेकिन आप प्रेम करने वाले உம்முடைய परमेश्वर கிருபையை हो. கொடுத்து आपका करुणा को அவளை देकर மறுபடியும் उन्हें நிலைநிறுத்தும். फिर से खड़ा कीजिए, ஆசீர்வதியும். आशीष कीजिए. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, यीशु मसीह के नाम से मांगते पिता, आमेन. आमेन.